ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிக்கன் குழம்பு இன்ஸ்டன்ட் மசாலா வச்சு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற இந்த இன்ஸ்டன்ட் மசாலா யூஸ் பண்ணி இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த சிக்கன் குழம்பு பார்த்துட்டிங்கன்னா பிகினர்ஸுக்கும் பேச்சுலர்ஸுக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் குழம்பு செய்ய ஃபஸ்ட்டு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு துண்டு பட்டை சேர்த்திக்கலாம். அது கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடயே கட் பண்ணி வச்சுக்கிற 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். அது கூடயே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம். இப்போது 2 வரமிளகா, தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய தக்காளி சேர்த்திக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்திக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளி நல்லா முக்கால் பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி முக்கால் பதத்துக்கு நல்லா வதங்கிருச்சு. இன்னும் நல்லா கிரேவியை வதக்கினாலும் வதக்கிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்திக்கலாம். சிக்கன் பார்த்துட்டிங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு தயிர், மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 10 to 15 நிமிஷம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிக்கன்லேயே தண்ணி விட்டு நல்லா வேகும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கனில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, தண்ணி விட்டு நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பார்த்துட்டிங்கன்னா நான் ஆச்சி தான் யூஸ் பண்ணுறேன். ஆச்சி மசாலா பொடி பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மசாலா ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். சிக்கன் பார்த்துட்டிங்கன்னா 50% தான் வெந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து வேகணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். நம்ம சேர்த்திக்கிற மசால் பொடியும் சிக்கனை நல்லா செட் ஆயிரும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். சிக்கன் வேகிற இந்த கேப்பில் நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக தேங்காய், ஒரு 4-5 பல் முந்திரி பருப்பு சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அது கூடயே நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலா பொடியும் நல்லா சிக்கனில் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பெப்பர் மட்டும் தூவி விட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இப்போ எனக்கு பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிரேவி தேவைப்படும். ஸோ வந்து நான் தேங்காயும் முந்திரி பருப்பும் சேர்த்திக்கிறேன். அதை சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் முந்திரி பருப்பு பேஸ்ட்டு, அதை சேர்த்திக்கலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட் சேர்த்தியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுலாம். உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பத்தலைன்னா சேர்த்திக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்திக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம மல்லித்தலை சேர்த்திக்கலாம். இப்போ நமக்கு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் சூப்பரான சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன இன்ஸ்டன்ட் மசாலா வச்சு இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சிக்கன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் குழம்பு பார்த்துட்டிங்கன்னா சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.